gives a clear picture of the standard that அப்படிங்கிறாங்க. சரி, அந்த பிக்சரை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அதை வந்து சரியாங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் முடிவெடுப்பதற்கு it gives a clear picture of the standard that employees should follow. It aids them in decision making. ஊழியர்கள் பின்பற்ற வேண்டிய தரம் பற்றி தெளிவான கருத்தை இது தெரிவிக்கிறது. சரியா, தரம் என்னங்கிறத இந்த பிக்சரை வந்து பார்த்து என்ன பண்ணிக்கலாம், பிக்சர் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கோட் ஆஃப் எத்திக்ஸ் எப்படி இருக்கணும், தராசு மாதிரி அது வந்து எப்படி இருக்கணும், கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு, அவர்கள் முடிவெடுப்பதற்கு இது வழிகாட்டியாக விளங்குகிறது. அவங்க வந்து முடிவு எடுக்கிறதுக்கு இது என்னவாக இருக்குது, ஒரு வழிகாட்டியாக கைடாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அந்த கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் கேன் இன்க்ளூடு த ஃபாலோயிங். சரி, கீழ்கண்டவை தொழில் நெறிமுறைகள் உள்ளடங்கும். அவைகளான த ஆஃபர் குட்ஸ் அட் ஃபேர் ப்ரைஸு. சரியா, அதே மாதிரி நியாயமான விலையில் பொருள்களை வழங்குதல். சரியா, நியாயமான முறையில் என்ன பண்ணணும், பொருளை வந்து என்ன பண்ணணும், அவங்க அதை வந்து கொடுக்கணுங்கிறாங்க. த சப்ளை குவாலிட்டி குட்ஸ் அண்டு நாட் டு பி டீல் இன் சர்பியஸ் அண்டு சப்ஸ்டாண்டர்டு ப்ராடக்ட்டு. நல்ல தரமான பொருட்களை வழங்குதல். நல்ல தரமான பொருளை வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். போலியான மற்றும் தரக்குறைவான பொருட்கள் வழங்குவதை அறவே தவிர்த்தல். தரக்குறைவான போலியான பொருள் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க வந்து கூடாது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதேமாதிரி டு லிசன் டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் அண்டு டு ரெடியூஸ் தம். அதே நுகர்வோர் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு உரிய காலத்திற்குள் தீர்வு காணுதல். சரியா, கஸ்டமரோட குறை என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி பார்த்து அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து தீர்வு வந்து பண்ணணும். அதேமாதிரி நாட் டு ரைஸ் த ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட் ஜஸ்டிஃபைபிளி. சரியா, பொருள்கள் விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதை தவிர்த்தல். பொருட்கள் வந்து நியாயமான விலையை நியாயமற்ற முறையில் வந்து விற்கிறது வந்து ரைஸ் த ப்ரைஸ். சரி, அதை வந்து என்ன பண்ணணும், தவிர்க்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 5th ஒன், நாட் டு ரீஷார்ட் டு ஹோர்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங். அதேமாதிரி சந்தையிடுகையில் பதுக்கல் மற்றும் பற்றாக்குறையை செயற்கையாக ஏற்படுத்துதல் கூடாது. சரியா, பொருளை வந்து பதுக்கி வச்சு பிளாக் மார்க்கெட்டில் வச்சு பொருளுக்கு வந்து தேவையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விலை ஏற்றத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, அதில் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி 6th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு, நாட் டு ரிசார்ட் டு ப்ரைஸ் கட்டிங் வித் த சோல் எய்ம் ஆஃப் கில்லிங் காம்படிஷன். போட்டியை ஒழிக்கும் ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையில் விலை குறைப்பு செய்து போட்டியே இல்லாமல் செய்யக்கூடாது. காம்படிஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து தவிர்க்கக்கூடிய நோக்கத்தோட விலையை வந்து ரொம்ப வந்து குறைச்சி போட்டி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, செய்ய வந்து கூடாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நாட் டு இஷ்யூ அட்வர்டைஸ்மெண்ட் கண்டெய்னிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் எக்ஸாக்ரேட்டட் கிளைம்ஸ் அப்படிங்கிறாங்க. தவறான தகவல் அல்லது மிகைப்படுத்தப்பட்ட கூட்டுகளை விளம்பரத்தில் உள் சேர்ப்பதை தவிர்த்தல். சரியா, தவறான தகவலை அது மட்டும் இல்லாமல் மிகைப்படுத்தப்பட்ட கூட்டுகளை விளம்பரம் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டு பே ஃபேர் வேஜஸ் டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அண்டு நாட் டு எக்ஸ்ப்ளாய்ட் தம் அப்படிங்கிறாங்க. பணியாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்குதல் மற்றும் அவர்களை தவறாக பயன்படுத்துதல், சுரண்டலை தவிர்த்தல் அப்படிங்கிறாங்க. பணியாளருக்கு வந்து நியாயமான முறையில் என்ன பண்ணணும், ஊதியம் வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களை தவறாக பயன்படுத்தல் அல்லது சுரண்டலை தவிர்த்தல். சரியா, பணியாளர்களுக்கு நியாயமான ஊதியம் கொடுக்கணும், அதை தவிர்த்து அவர்களை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணக்கூடாது, வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம நம்ம வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரியா, எக்ஸ்ப்ளாய்டுனாக்கா அவங்க வந்து சுரண்டக்கூடாது. 9th ஒன் பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைடு கன்கரண்ட் ஒர்க்கு அட்மாஸ்பியர். சரியா, பணியாளர்களுக்கு பணியாற்றுவது உகந்த சூழலை ஏற்படுத்தி தருதல். அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான அட்மாஸ்பியரை என்ன பண்ணணும், நம்ம வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்கணும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு, டு டிசைன் ப்ராடக்ட் ப்ராசஸ் இன் சச் ஏ வே ஆஸ் டு ரெடியூஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். கணக்கு மற்றும் இதை பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல்
மாசு கட்டுப்பாட்டை குறைத்து உற்பத்தி நடவடிக்கைக்கு ஏற்ற சூழலை உருவாக்குதல். சுற்றுச்சூழலை வந்து குறைச்சி மாசு கட்டுப்பாட்டை என்ன பண்ணணும், குறைச்சி உற்பத்தி நடவடிக்கைக்கு ஏற்ற சூழல் என்ன பண்ணணும், அதை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. 11th பார்த்தீங்கன்னாக்கா டு கீப் ப்ராப்பர் புக் ஆஃப் அக்கௌண்ட் அண்டு ரெக்கார்டு. கணக்கு மற்றும் பதிவேட்டு ஆவண புத்தகங்களை முறையாக பராமரித்தல் மற்றும் கையாளுதல். சரியா, ப்ராப்பர் அக்கௌண்ட் புக் என்ன பண்ணணும், அது வந்து கீப்பப் வந்து பண்ணணும். அதேமாதிரி ரெக்கார்டு வந்து பண்ணணும். தொடர்ந்து வழியை செலுத்துதல். சரியா, டு பே டேக்ஸ் ரெகுலர்லி. சரியா, தொடர்ந்து என்ன பண்ணணும், வரி வந்து செலுத்தணுங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாட் டு ஓவர் லுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் ஈவன் நாட் த டைம் ஆஃப் என்னது இன்கரிங் லாசஸ். பல்வேறு தொழில் நட்டம் இழப்புகள் பற்றி புகார் அளித்தல் மற்றும் அரசின் விதிமுறைகளை ஒருபோதும் அவமதித்தல் கூடாது. சரியா, அதேமாரி பார்த்தீங்கன்னா பல்வேறு தொழில் நட்டம் அதில் வந்து லாசஸ் வந்து வருது, இழப்பு வந்து வருதுனாக்கா அது வந்து புகார் வந்து அளித்தாக்கா மற்றும் அரசின் விதிமுறைகளை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து நம்ம வந்து அவமதிக்க வந்து கூடாது. அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன பண்ண நாட் டு ஓவர் லுக் வந்து பண்ண வந்து கூடாது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறாங்க. த ப்ராப்பர் கவர்னன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வில் பிகம் ஆஸ் என்னது குரூஷியல் டு த வேர்ல்டு எக்கனாமிக் ஆஸ் த ப்ராப்பர் கவர்னிங் ஆஃப் கண்ட்ரீஸ். சரியா, ஜேம்ஸ் வில்சன் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் 1999 என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, பெருநிறுவன ஆளுகை அப்படிங்கிறாங்க. பெருநிறுவன ஆளுகைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு நிறுவனங்களின் முறையான ஆளுகை மூலம் அந்நாடுகளின் உலக பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது என கூறுகிறார். சரியா, உலக நாடுகளோட ஆளுகையில் என்ன பண்ணுது, அது வந்து தீர்மானிக்கப்படுது. புரிஞ்சுதா, நிறுவனங்களோட முறையான ஆளுகை மூலம் அந்நாடு உலக பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டில் வந்து ஒரு வேர்ல்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அந்த கம்பெனி வந்து எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்களோ, எப்படி வந்து ரன் வந்து பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் என்ன இருக்குது, உலக பொருளாதாரம் வந்து தீர்மானிக்கப்படுது. வேர்ல்டு எக்கனாமிக் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா, அதை வந்து யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னு ஜேம்ஸ் வில்சன்ங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீனிங் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் த சிஸ்டம் பை விச் பிஸ்னஸ் ஆர் டைரக்ட்லி அண்ட் கண்ட்ரோல்ட் இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர். சரியா, பெருநிறுவன ஆளுகை என்பது ஒரு வணிக நிறுவன முறையாகும். சரியா, அது ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. சரியா, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். மேலும் அனைத்து பங்குதாரர்களின் நலன் கருதி தொழில்களை முறையாக இயக்கி கட்டுப்படுத்தும் ஒரு பழக்க முறையாகும். இதை வந்து எல்லாமே ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணணும், இதை எல்லாமே நல்ல முறையில் வந்து செயல்படுத்தி கண்ட்ரோல் வந்து பண்ணணும். சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தொழில் நெறிமுறை நியாயமான தொழில் நடைமுறைகள் வெளிப்பாடு என்ற குறிக்கோள்களை உள்ளடக்கியது. இதெல்லாம் என்னது, வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது என்னது, ப்ராக்டிக்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து டிஸ்க்ளோசர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது அனைத்து பங்குதாரர்கள் நலன் பயக்கும் தத்துவமாகும். எல்லா ஸ்டாக் ஹோல்டருக்கான பெனிஃபிட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் கவர்னன்ஸ் ஸ்பெசிஃபிக் த ரைட் அண்டு லைபிலிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் லைக் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த போர்டு மேனேஜர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் ஸ்டாக் ஹோல்டர். This help to provide the structure through which the objective of the company formulated and their performance is monitored. பெருநிறுவன ஆளுகை கோட்பாடு அதன் தலைமை நிர்வாகிகள், இயக்குநரவை குழு, பல்வேறு துறையினர், மேலாளர் மற்றும் பங்குதாரர்களின் உரிமை மற்றும் பொறுப்புகளை பற்றி விரிவாக விளக்குகிறது. சரியா, அந்த கார்ப்பரேட் கவுன்சில் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்களோட லைபிலிட்டி பொறுப்பு என்ன, சரியா என்னங்கிறத அதை வந்து தெளிவாக வந்து சொல்லிடுது. யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாகி, இயக்குனர் குழு, பல்வேறு துறையின் மேலாளர் மற்றும் பங்குதாரர்கள் உரிமை மற்றும் பொறுப்பு ரைட்ஸ் அண்டு டியூட்டிஸ் என்ன பண்ணுது, கரெக்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து அது என்ன பண்ணிடுது, எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. சரியா, யாரது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த போர்டு மேனேஜர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அண்டு அதர் ஸ்டேக் ஹோல்டரோடது டியூட்டிஸ் என்ன ரைட்ஸ் என்னங்கிறது என்ன பண்ணுது, இது வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து
பண்ணிடுது. திஸ் ஹெல்ப் டு ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சர் த்ரூ விச் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த கம்பெனி ஃபார்முலேட்டட் அண்ட் தேர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மானிட்டர்டு. சரியா? அதே மாதிரி வடிவமைப்பு அதன் செயல்பாடை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். அதை வந்து என்ன பண்ணணும், நிறுவனத்தின் நோக்கங்களை வந்து என்ன பண்ணணும், அதை வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்முலேட் வந்து பண்ணி அதை கரெக்டான முறையில் என்ன பண்ணணும், அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கார்ப்பரேட் கவர்னன்ஸு மெயின்டெனன்ஸ் பேலன்ஸு அமாங் இண்டிவிஜுவல் கோலு, சொசைட்டியல் கோல்ஸு, எக்கனாமிக் கோல்ஸ் அண்ட் சோசியல் கோல். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ரிலையன்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் எக்ஸெட்ரா have implemented corporate governance codes which ensure ethical and efficient conduct leading to their development. பெருநிறுவன ஆளுகையின் மூலம் தனிப்பட்ட நபர்களின் இலக்குகள், சமுதாயத்தின் இலக்குகள் மற்றும் பொருளாதார இலக்குகள் ஆகியவற்றுக்கிடையே சமநிலை பெற்றிட இக்கோட்பாடு வழிகோலுகிறது. சரியா? தனிப்பட்ட நபர்களோட இலக்கு, தனிப்பட்ட இண்டிவிஜுவலோட கோலு, சொசைட்டியோட கோலு, அது எக்கனாமிக் கோலு அண்டு சோசியல் கோல் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு, இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸில் இன்வால்வ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது. சமநிலை பெற்றிட கோட்பாடு வழிகோலுது. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேலன்ஸு அப்படிங்கிறாங்க. அதை செயல்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸு, விப்ரோ, ரிலையன்ஸு மற்றும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் பெருநிறுவன ஆளுகையின் செயல் நெறிமுறை மற்றும் வழிகாட்டுதல் முறைகள் மூலம் தங்களின் செயல்பாட்டினை கணிசமாக உயர்த்துகிறது. இது மூலமாக என்ன ஆகுது, கணிசமாக என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன பண்ணுது, உயர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் கான்ட்ரிபியூட்டட் பை வேரியஸ் ஆத்தர். சம் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். இதை பார்த்தீங்கன்னா நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்போ பார்த்துக்கலாம். சரியா? முக்கியமானது நம்ம பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்தாங்க, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஸ் அபவுட் ப்ரொமோட்டிங் ஃபேர்னஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. வேர்ல்டு பேங்க். இது பெருநிறுவன ஆளுகை என்பது சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்பின் நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புத்தன்மை. ப்ரொமோட்டிங் ஃபேர்னஸ்ஸு, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. சரியா? வெளிப்படை மற்றும் பொறுப்புத்தன்மை போன்றவற்றை மேம்படுத்தும் ஒரு செயல்முறை. அதை என்ன பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சிஸ்டம் பை விச் கம்பெனிஸ் ஆர் டைரக்டட் அண்ட் கண்ட்ரோல்டு. பெருநிறுவன ஆளுகை என்பது எந்த ஒரு நிறுவனத்தையும் திறம்பட செம்மையாக இயக்கி வழிநடத்தி கட்டுப்படுத்த உதவும் ஒரு அமைப்பு முறை. சரியா? கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னாக்கா எந்த ஒரு நிறுவனத்தையும் திறம்பட என்ன பண்ணுறாங்க, அது செம்மையாக இயக்கி வழிநடத்தி கைட் பண்ணி என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை சொல்கிறாங்கங்கிறாங்க. சரியாப்பா? இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீக்லி டெஸ்ட் நல்லபடியாக எழுதி சென்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டெய்லி ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.